அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு ஒரு தேள் என்னை கொட்டி விட்டது, அதனால் மிக பெரும் வேதனை அடைந்தேன் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மாலை நேரத்தை அடைந்ததும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஸலக், அல்லாஹ்வின் முழுமையான சொற்களை கொண்டு அவனின் படைப்புகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராயானால் அது உனக்கு இடையூறு அளிக்காது என்று கூறினார்கள். முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்வதோடு அவனை தூயவன் என போற்றுகிறேன் என்று 100 முறை கூறுவாரேயானால் கியாமத் நாளில் அவர் கூறியதை போன்றோ அல்லது அதனை விட அதிகரித்தோ கூறியவரை தவிர அவர் கொண்டு வருவது போன்ற நன்மையை வேறு எவரும் கொண்டு வர மாட்டார். முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தை அடைந்தால், அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ பிக அம்ஸைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக நுஷூர், யா அல்லாஹ், உன்னை கொண்டே உன் குர்பையை கொண்டே நாங்கள் காலை நேரத்தை அடைந்தோம், உன்னை கொண்டே மாலை நேரத்தை அடைந்தோம், உன்னை கொண்டே நாங்கள் உயிர் வாழ்கிறோம், உன்னை கொண்டே நாங்கள் மரணிக்கிறோம், உன் பக்கமே மீறுதல் உள்ளது என்று கூறுவார்கள். மாலை நேரத்தை அடைந்தால், அல்லாஹும்ம பிக அம்ஸைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக நுஷூர், யா அல்லாஹ், உன்னை கொண்டே நாங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டோம், உன்னை கொண்டே உயிர் வாழ்கிறோம், உன்னை கொண்டே நாங்கள் மரணமடைகிறோம், உன் பக்கமே மீறுதல் உள்ளது என்று கூறுவார்கள். அபூதாவூது, திருமதி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவை மருந்திலும் வைத்திருக்கிறார், அதே போல ஆன்மீகத்திலும் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் மருந்து இல்லாம வெறும் இந்த வார்த்தைகளை மட்டும் கூறுவது அப்படின்றது சொல்ல வரல. மருந்தோடு கூடிய அல்லாஹ்வுடைய இந்த தஸ்பீஹாத்துகள் அந்த மருந்துக்கான வேலையை செய்ய வைத்திருக்கிறோம். மருந்தை நம்ம சாப்பிடுறது, அந்த மருந்து வேலை செய்யறது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம கிடையாது சகோதரர்களே. எத்தனையோ மக்கள் மருந்து மாயங்களை தான் சாப்பிட்டுட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோய் போவா செய்து பாருங்க. காலம் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய நோய் நோயாகத்தான் இருந்துகிட்டு. அப்போ மருந்தின் மீது வேலை செய்ய வைப்பது, மருந்துக்கான வீரியத்தை தருவது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி தந்த அந்த ஒரு வழிமுறைகளை, தஸ்பீஹாத்துகளை, திக்ர்களை செய்துவிட்டு அப்புறம் இவர் தன்னுடைய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறார் என்று சொன்னா அதுல ஒரு வேல்யூபிள் இருக்கு. பாருங்க, ஒரு தேன்கடின்னு சொல்லிட்டு வந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஸலக் அப்படின்ற அந்த ஒரு தஸ்பீஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா படைப்புகளின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் சொன்னா நிறைய பாதுகாப்பு வார்த்தைகள் இருக்கின்றன. பலக்கு, சூரா பலக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வார்த்தை தான். சூரா நாஸ் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வார்த்தை தான். அஸ்மாவுல் ஹுஸ்னால சில இஸ்முகள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வார்த்தை தான். ஒவ்வொன்றையா என்னால சொல்ல முடியாவிட்டாலும் ஒட்டுமொத்தமா எல்லா வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ற அந்த பொருள்படக்கூடிய வாசகத்தை நீ ஓதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷஜத்து உன்னை தீண்டினாலும் சரி, அந்த விஷஜத்தில் தீண்டு, அந்த விஷஜந்தில் அந்த தாக்கம், அதனுடைய அந்த விஷத்தின் தாக்கம் எந்த காலத்திலும் உன்னை என்ன செய்யாது, அழுகாது அப்படின்ற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கஷ்டமோ நஷ்டமோ மருந்து மாத்திரை, நோய் நொடிகளுக்காக மருந்து மாத்திரை சாப்பிடுவதில் எந்த தவறும் கிடையாது. கண்டிப்பாக சாப்பிட்டு ஆக வேண்டும். சாப்பிடுவதோடு கூடிய அல்லாஹ்வுடைய திக்ர்களும் அந்த மருந்தோடு சேர்ந்து உள்ளே சென்றால் நிச்சயமான வெற்றி அவனால் அடைய முடியும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வாங்க. கஷ்டப்படாதீர்கள். அல்லாஹ் எப்போதும் உங்களோடு, அவனுடைய அன்பும் அவனுடைய கருணையும் எப்போதும் உங்களுடைய நெஞ்சோடு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக எமக்காக துஆ செய்யுங்க.
ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.